ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது முற்றிலும் இன்னொரு அவேர்னஸ் வீடியோ தான். இது எதுவும் டெக்னிக்கல் பற்றியோ இல்லைனா மணி மேனேஜ்மெண்ட் பற்றியோ டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ட்ரேடர்ஸ் விசஸ் ஸ்கேமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரேடிங்கில் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே கோத்ரூ பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதை திரும்ப திரும்ப புதுசாக வரவங்க டார்கெட்டட் பீப்புளாக இதில் போய் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் அவங்க மேலே தப்பு இல்லை, பீப்புள் மேலே, இதை போகிறவங்க மேலேயும் நிறைய தப்பு இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலாக என்ன, இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரீம் 11 தெரிஞ்சிருக்கும். அதாவது ட்ரீம் 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு கிரிக்கெட் நடக்கும். அதாவது உலகத்தில் எந்த மூலையில் இன்றைக்கி டாஸ் போட்டு ஒரு பால் போட்டாலும் அந்த கிரிக்கெட் மேட்சை இவங்க கொண்டு இந்த ட்ரீம் 11 அப்லோட் பண்ணி இதில் நீங்கள் உங்கள் டீமை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீம் வின் பண்ணால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா, அந்த 10 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி வரைக்கும் ஒரு டாப் லெவல் டீம், அப்போ பெரிய டீம்ஸ் விளையாடுது அப்படின்னா அதுக்கு 2 crore இருக்கும். சின்ன சின்ன டீம், இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன லீக் நடக்குது அப்படின்னா கூட அந்த மேட்ச்லேயுமே நீங்கள் பெட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னும். ஸோ இப்போ இது என்ன காரணம் என்னென்னா, இதோட அடிப்படை என்னென்னா, எங்கேயோ ஒரு கிரிக்கெட் நடக்கும், ஆனால் அந்த கிரிக்கெட்டுக்கு இந்த ட்ரீம் 11க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இந்தியாவில் நடக்கிற பெரிய டோர்னமெண்ட்டுக்கு இவங்க ஸ்பான்சராகவே இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு பிக் பாஸ் நடக்குது அப்படின்னா அந்த லீகுக்கும் ட்ரீம் 11க்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ட்ரீம் 11 இங்கே பெட்டிங் மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு லக்கு மூலிமா அந்த பணமும் தராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும், அதை வச்சு இன்னொருத்தர் சம்பாதிக்கிறது. இதுதான் என்ன இதில் ஷார்ட்டாக சொல்ல வர விஷயம். ஸோ இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கேரளா லாட்ரி இருக்குது. ஸோ கேரளா லாட்ரியில் கேரளா ஆன்லைன் லாட்ரின்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் தம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க டெய்லியும் குலுக்கல் பேசிஸில் 3 o'clock அதோட லக்கி ட்ரா மூலிமா ஒரு வின்னர் அறிவிப்பாங்க. அந்த லக்கி ட்ராவில் வர வின்னர்ஸோட அந்த நம்பர் இருக்குல்ல, இப்போ இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை லாஸ்ட்டு 4 digit நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது லோக்கலில் எல்லா ஊர்லேயுமே பரவலாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 30 rupees கொடுத்து இப்போ 6148 அப்படின்னு அந்த 4 நம்பரை நீங்கள் எழுதுறீங்கன்னா 3 o'clock வர ரிசல்ட்டில் அது ஒரு 10 digit 12 digit நம்பராக இருக்கும். அதில் ஒரு வேளை 4 digit நீங்கள் சொன்ன அந்த 4 நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 35,000 கொடுப்பாங்க அப்படின்றது இது ஒன்று. ஸோ இப்போ இதோட அடிப்படை என்னென்னா, இங்கே அதை வச்சு பெட் கட்டி இதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டீமுக்கும் அந்த கேரளா லாட்ரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது அவங்ககிட்டேருந்து இவங்களுக்கு பணம் வராது, இவங்ககிட்டேருந்து அவங்களுக்கு பணம் வராது. ஆனால் இங்கே என்னென்னா, நான் ஒரு 1 லட்சம் பேர்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறேன், யாரோ ஒருத்தருக்கு அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன். ஒருவேளை அந்த 1 லட்சம் பேருமே அந்த லாஸ்ட் 4 digit நம்பரை நான் சரியாக எழுதலை அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அந்த மொத்த அமௌண்ட்டும் அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இது இப்போ நான் இதுக்கு எதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் ட்ரேடிங்கிறது ஒன்று நடந்துகிட்ருக்கு நம்ம இந்தியாவில். F&O ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்றதெல்லாம் நம்ம என்எஸ்சியில் நடந்துகிட்ருக்கு, பிஎஸ்சியில் நடந்துகிட்ருக்கு, இது உங்களுக்கு தெரியும். பட் இதில் ட்ரேடர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க, அந்த பொசிஷனில் லாஸ் கெயின் வருது, அதை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது ட்ரேடர் சம்பாதிக்கிறது, ஆக்டிவ் ட்ரேடர் சம்பாதிக்கிறது, இல்லை ஆக்டிவ் ட்ரேடர் லாஸ் ஆகிறது. இதுதான் இவங்களுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ். இதில் புரோக்கர் எப்படி சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தராங்க, அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் புரோக்கர் சம்பாதிக்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லாத பல கோடி டர்ன் அவுட் இருக்குது. அது எப்படின்னா, கோர்ஸ் விற்கிறது, டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் இதில் நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க எப்படின்னா, இவங்களுக்கும் என்எஸ்சிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இவங்களுக்கும் புரோக்கருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. உங்களை நான் வழி நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு உங்களை இந்த ட்ரேடிங்கில் நான் சக்ஸஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ ஏன் இதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அதாவது இதை பண்ணக்கூடாதுன்றதுக்கு இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அந்த ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு இவங்க தான் டிப்ஸ் கொடுக்கணும், அதாவது செபி சர்டிஃபைடு அட்வைசர் தான் டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ ஊரில் யார் வேணால் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைமையில தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள். அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுன்றது ஒன்று, அந்த பிஸ்னஸுக்கு அந்த நடக்கிற பிஸ்னஸை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க இன்னொன்று அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டின்னு வரும்பொழுது இந்த மாதிரி டிப்ஸ் ப்ரொவைடர், கோர்ஸ் செல்லர்,
அப்படின்றவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஈவன் தோ ஒரு ஆக்டிவ் ட்ரேடர் சம்பாதிக்கிறத விட பெரிய அமௌண்ட்டு இவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது அக்ராஸ் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எதையுமே ஆத்தரைசேஷன் இல்லாமல் பண்ணால் அது எல்லாமே ஸ்கேம் தான். அதில் ஒருவேளை அந்தோட பர்டிகுலர் பர்சன் அவங்க போய் பெனிஃபிட் ஆகியிருந்தாலுமே கூட இது வந்து ஸ்கேம் தான். ஸோ அப்போ கோர்ஸே விற்கக்கூடாதா, ஒரு டிப்ஸ் ப்ரொவைடே பண்ணக்கூடாதா அப்படின்னா, இது வந்து திறமையின் அடிப்படையில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நானே ஒருத்தர்கிட்ட கோர்ஸ் படித்து தான், நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு கோர்ஸை படித்து தான் அதுலேருந்து ட்ரேட் பண்ணிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கேன். பட்டு இப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து இவர்கிட்ட போய் நான் வந்து படிக்கிறேன், அப்போ நான் இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கும் பொழுது அவருடைய திறமைகளை, அந்த ஸ்கூலோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நான் பார்த்து பண்ணுறேன். நான் படித்து முடிச்சுன்னா வேலை கிடைக்கல, அது ஒன்று. இப்போ நான் அதே மாதிரி ட்ரேடிங் கம்யூனிட்டின்னு வரும்பொழுது இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்த்து எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்து பண்ணுறோம். அந்த மாதிரி வரும்போது நாம் ஒருத்தர்கிட்ட செலக்ட் பண்ணி பண்ணுறோம், அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. அவர் ட்ரேட் பண்ணுறாரா, அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் என்ன யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வளர்ந்து வர எழுத்தாளர்கள் வந்து ஏதாவது எழுதுனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் இலக்கியத்துக்கு உட்பட்டு வரல, இதெல்லாம் அதுக்கு உட்பட்டு வரல, இதில் வந்து இது இல்லை, அது இல்லை, நிறம் இல்லை, சுவை இல்லை அப்படின்வாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இவங்க ஒரு டெம்ப்ளேட்டில் அந்த காலத்துலேருந்து அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. இவங்க உடனே அந்த டெம்ப்ளேட்டில் தான் புதுசாக வர எழுத்தாளரும் வந்து எழுதணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடர்ன் ரைட்டர்ஸில் நம்ம வந்து ஏதாவது சொன்னால் கூட அவங்க அந்த டெம்ப்ளேட்டை பொருத்தி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு புக்கு எழுதிட்டே எடுத்து போய் கொடுத்து பாருங்கள், நம்ம வந்து நல்லா எழுதலை அதனால் ரிஜெக்ட் பண்ணல, ஒரு பொறாமையில் சொல்ல வரல, பட் அந்த மென்டாலிட்டியில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு 10 புக்கு எழுதிருக்கலாம், ஏதோ ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கலாம், அவங்க அதிலேயே உட்காந்துட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடிங்லன்னு வரும்போது இதை விட மோசமான நிலைமை என்னென்னா, அவங்க ஒரு காலத்தில் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ட்ரேடெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்லி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஸ்டாகிராமோ யூடியூப்லேயோ போய் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கோர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், நான் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு ஸ்கேமில் ஸ்டார்டிங்கில் மாட்டினேன். நான் உங்களுக்கு தெரியும் 2016 நான் F&O ட்ரேடிங் ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ 2000 அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டரி லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு NGOஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக நான் அப்போ இருந்தேன், இப்போ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இப்படி போயிட்டு இருக்கும்போது அதில் வர பீப்புள் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் பழக்கமாவாங்க. அப்படி வரும்பொழுது ஒருத்தர் வந்து அவர் வந்து ட்ரேடிங் அந்த மாதிரி தான் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்போ நான் நினச்சேன், சரி இந்த ப்ரொஃபஷனில் இருக்கார், இவர்கிட்ட ஒரு ஹெல்ப் அப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான், இந்த எது ஏ எது பின்னே தெரியாமல் நம்ம வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் டேரெக்டாக வந்து, சார் நான் F&O தான் சார் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன வேணா சொல்லுங்கள், என்ன வேணால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு நான் எந்த டீட்டெயில் வேணாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு அவர் பேசுகிறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், லைட்டாக டூ டைம்ஸ் ஃபோனில் கேட்டேன், எல்லாம் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ பார்த்தோன்னே எனக்கு இவர் கரெக்டாக இருப்பார் போல இது, எதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த வாட்டி இது பண்ணும்போது என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் வந்து வீடியோவை பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை பார்க்கும்பொழுதே வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், நீங்களே வந்து சுயமாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. அப்போ வந்து எனக்கு இதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. நான் ஆக்சுவலி வந்து அப்போ ஒரு சோமாவல்லி அப்படின்னவங்களோட ஒரு 4-5 புக்ஸ் இருக்குது, இந்த பேசிக்காக பங்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஒரு அவுட்லைன்னா ட்ரேடிங்னா என்ன F&O அப்படின்றதெல்லாம் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சிருந்துச்சு. பட் பர்டிகுலராக ஒரு என்ட்ரி எடுக்கணும் இல்லையா, அதுக்கு எந்த மெத்தடு அதெல்லாம் வந்து அப்போ தெரியல. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அது எவ்வளோ சார் ஆகும், எவ்வளோ நேரம் வீடியோ அப்படின்னு கேட்டால், அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஒரு கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 15 ஹவர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிடலாம், 25,000 வந்து அதுக்கு ஃபீஸுன்னாரு. நான் வந்து எனக்கு 25,000 ஃபீஸு கூட ஷாக்காக இல்லை, 15 ஹவர்ஸ் வீடியோ பார்க்குறதா ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னென்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் ராவாக இருக்கும், நம்ம ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 15 ஹவர்ஸ் உட்காந்து பார்த்து இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், 15 ஹவர்ஸ் வீடியோ பார்க்காம ஒரு ஷார்ட்டாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்லை 1-to-1 கைட் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா. அப்போ எனக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கல் மெத்தட்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுன்றதுனால, சரி இப்போ அந்த 15 ஹவர்ஸ் வீடியோவில் நீங்கள் எந்த டெக்னிக்கல் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, எலியட் வேவா இல்லை சிபிஆரா,
இல்லை எந்த இப்போ என்ன ஃபிஃபோவா இல்லை எதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் சார் அப்போல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவரும் நம்ம அதே கம்யூனிட்டியில் இருந்த ஒரு ஆள் ஸோ அந்த ரோட்டரி அந்த மாதிரி இருந்த ஆள் அவர்கிட்ட கேட்கும்போது சார் அப்படிலாம் நீங்கள் எடுத்துன்னு பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது அவருக்கு தெரியல பட் அவர் மேலே ஆனால் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே வந்து சொன்னார் அவர் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறாரா பாருங்கள் இந்த மாதிரிலாம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதும் அவர் இருக்கிறதும் ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சிங்களேன் அப்புறம் நான் கேட்குறேன் சார் நீங்கள் எப்படி சார் பண்ணிட்டு இருக்கீங்க போகிறீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கேள்வி கம்பல்சரி இன்றைக்கி நீங்கள் யார் வந்தாலும் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேளுங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு இறை தூதரோ இதுவோ இல்லை இது எனக்குமே பொருந்தும் அதாவது நீங்கள் முதல்ல ஆக்டிவ் ட்ரேடரா இல்லை சும்மா வந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறவரா இல்லை ஏற்கனவே ஒரு காலத்தில் நான் சொன்னல இந்த சமாதிய இலக்கியவாதின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நீங்கள் ட்ரேடராக இருந்துட்டு இப்போ கடையை சாத்திட்டு கோர்ஸ் எடுத்துட்ருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ₹1 ஒருத்தருக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு கேட்குறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஓகேங்களா ஆனால் இதையே நம்ம வந்து தயங்கி கேட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இதை கேட்குறதுக்கான ஒரு இருக்குது ஏன்னா என்னன்னே தெரியாமல் யார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கற்றுக்குறோம்ல அந்த ஆளோட என்ன ரியாலிட்டினே தெரியாமல் நம்ம எப்படி வந்து போய் உட்காந்துட்டு அவரை நம்பி காசு கொடுக்க முடியும் ஸோ இந்த கேள்வி நீங்கள் எல்லாமே கேளுங்க ₹10 பால் பாக்கெட் வாங்கினா கூட அது நேற்று ஃப்ரெஷ்ஷான்னு கேட்குறோம்ல ஒரு வார்த்தை ஸோ அதுக்கு இதுவும் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி கேளுங்க சும்மா வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது வேறு மென்டார் அப்படின்றது வேறு அதாவது இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் பார்க்குற எல்லாமே இன்ஃப்ளூயன்சர் தான் ஓகேங்களா ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சர்ன்றது ஒரு பெரிய ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை அப்படின்னு நினச்சிக்காதீங்க மென்டார்ஷிப் அப்படின்றதுனா உங்களை கைட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கேருந்து உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது மென்டார்ஷிப் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை அவங்க பேசுகிறத வச்சே தெரிஞ்சிடும் இவங்க வந்து ட்ரேடர் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத வச்சே தெரியும் ஏன்னா எல்லாருமே இப்போ ட்ரேட் பண்ணுறதுனா காட்டியே ஆகணுமா அப்படின்றது நான் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சில ப்ரைவேசி இருக்குது ஸோ எனக்குமே அந்த இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு நானே வந்து ரெகுலராக போஸ்ட் இருந்தேன் லாஸ்ட்டு தேர்ஸ்டே 3 நாள் கேப் விட்டு லாஸ்ட் தேர்ஸ்டே கூட ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் அது போடும்போது ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எவ்வளோ பேரை டெய்லி பேசிஸில் எதிர்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை வந்து அப்போ அதில் கொஞ்சம் ப்ரைவேசியாக தான் நம்ம வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அது வந்து ஓப்பனாக வந்து நிறைய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து சொல்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட கூட கேட்டேன் இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க 24 லட்சம் லாஸ்ன்னு போடுறீங்க வீட்டில் அந்த மாதிரிலாம் எப்படி இதை எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கூட அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க அதுக்கான நல்ல ஒரு பதிலாம் சொல்லியிருக்காங்க பட் அது அந்த நேரத்தில் நம்மளால் அதை வந்து எதிர்கொள்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் எனக்கு அது கஷ்டமாக இருக்கனால தான் நான் வந்து சில டைம் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன் சில டைம் வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா நான் அந்த மாதிரி போன அந்த ₹25,000 கோர்ஸ் வித்தவர் இருக்கார்ல அவர் கடைசியில் போய் பார்த்தா தான் தெரியுது அவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிட்டு சும்மா தான் உட்காந்துருக்காரு தட் மீன்ஸ் ட்ரேடிங் பண்ணலை மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்காரு அவ்வளோதான் இதை நான் வந்து ஒரு வாட்டி வேலூர் சிஎம்சியில் நான் ஒரு செக்கப்புக்காக என் ஃபேமிலி மெம்பர் செக்கப்புக்காக போகும்போது அதோட எதிரில் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு மெடிக்கலோட பிரான்ச்சைசிங் எடுத்திருந்தார் ஸோ அவர் கடையெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு பேர் அளவில் தெரியும் அதனால் வந்து நான் எந்த வித்தவுட் இன்ஃபர்மேஷனில் நான் அதோட எதில் தான் இருக்குது டேரெக்டாக போயிட்டு அப்படி பார்க்கும்போது என்ன சார் அப்படின்னா ஃபுல்லாக வியாபாரம் பார்த்துட்டு என்னென்னா அப்புறமா தான் க்ராஸ் பண்ணி சார் ட்ரேடிங்கிறீங்க இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சார் அதெல்லாம் ராத்திரி போட்டால் காலையில் க்ளோஸ் பண்ணுவேன் என்ன ராத்திரி போட்டு எப்படி சார் காலையில் க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன எல்லா பதிலுக்கும் பின்னாடி ஒன்றும் இல்லைன்றது அப்புறமா புரிஞ்சிச்சு ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணியிருக்கேன் தப்பிச்ச ஒரு இது அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு மெத்தடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிபிஆர் மெத்தடை விக்ரம் பிரபுகிட்ட தான் வந்து ஆக்சுவலி நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இப்போ என்னென்னா அவர் சூப்பரே மற்றவங்களாம் சப்புன்னு சொல்ல வரல அவரே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஸ்கேமில் மாட்டினார் ஆக்சுவலி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒன் டைம் வந்து ஒரு குவான்டிட்டி வந்து ஆக்சுவலி 900 என்ன தான் எடுக்க முடியும் 1000 குவான்டிட்டின்னு போட்டு ஆக்சுவலி அது எடிட் பண்ணி தான் அவர் பண்ணியிருந்தார் அதில் அவர் ஒரு ஸ்கேமில் மாட்டினார் பட் எனக்கு என்னென்னா அவர் நம்ம ஒருத்தட்ட படிக்கிறோம் அப்படின்னா அவருடைய நாலேஜ் அந்த டெக்னிக்கல் ஆக்சுவலி டீச்சராக அவர் வந்து ஓகே அவர் ஒரு நல்ல ட்ரேடரெல்லாம் தெரியாது 2 காரை வச்சுக்கிட்டு அவர் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு ஆள் ஸோ அந்த அடிப்படையில் அவர் நிறைய விஷயம் பண்ணிட்டும் இருக்கிறாரு அவ்வளோதான் பட் ஆனால் அவர் அந்த சொல்லி கொடுத்த விஷயத்தினாலே ஒருத்தர் நானே கூட ட்ரேடர் ஆகிட்டோம் எல்லாருமே ஆகிட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட்டில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான
நெளிவு சுழிவுகள் எல்லாம். ஆனால் அந்த ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் இருக்குல்ல, சிபிஆர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது, சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நான் வந்து அந்த ஒரு பேஸ் மட்டும் வந்து நான் கொடுத்த காசுக்கு அது ஓகே தான்.